அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழகத்துல இருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இன்னைக்கு நமக்கு கிடைச்ச இந்த விஜய் தலைமையிலான அரசு உண்மையாலுமே பெரிய வரப்பிரசாதம். ஹலோ, சிரிக்காதீங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். பெரிய வரப்பிரசாதம். என்ன இளைஞர்களுக்கு என்ன அப்படி கிடைச்சிருக்கு, அவங்க என்ன பயன் தர போறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்த்துருவோம். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல தொழில் முனைவோர் மாநாடு நடந்துச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பல கம்பெனிகள் 104 கம்பெனின்னு நினைக்கிறேன் கலந்துக்கிட்டாங்க. அதுல 1,00,000 கோடி நிதிய சுருட்டி அள்ளி அணைச்சி கொண்டு வந்துட்டாங்க நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு விஷயம் தெரியுங்களா, 1,00,000 இளைஞர்களுக்கு மேல 1,20,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி பண்ணியிருக்காங்க. உண்மையால தாங்க சொல்றேன். 1,20,000 இளைஞர்களுக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதை விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க, விஜய் ரசிகர்கள் எல்லாரும் நம்புவாங்களான்னா நம்புவாங்க, கண்டிப்பா நம்புவாங்க. ஏன்னா நானே நம்பிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியிலையும் பல லட்சம் பேருக்கு 5 லட்சம் 10 லட்சம் பேர் இளைஞர்களுக்கு வேலையை கொடுப்போம்னு சொன்னாங்க. ஏன்னா இதே தொழில் முனைவர் கூட்டத்தை பயங்கரமா நடத்திருக்காங்க. இவங்களாவது 1,00,000 கோடி ரொம்ப கம்மி. ஆனா இதுக்கு முந்தைய ஆட்சிகள்ல 6 லட்சம் கோடி 7 லட்சம் கோடின்னு பல மாதிரி அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி விட்டாங்க. இதை கொண்டாந்து விட்டாங்க, எப்படின்னா நிதியை கொண்டாந்து விட்டாங்க, வேலை வாய்ப்பை கொண்டாந்து விட்டாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க, வேலை வாய்ப்பை கொண்டாந்து விட்டாங்க. அதே போலதான் இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான ஜோசப் விஜயனுடைய ஆட்சியில இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு. இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, அதிசயம் தான், உண்மையாலுமே அதிசயம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உண்மையாலுமே தாவேக்கா அரசே ஒரு அதிசயம் தான், உண்மையாலும் சத்தியமா உண்மையா. ஏன்னா அதான் உண்மை. ஏன்னா இந்த தொழில் முனைவோர் மாநாடு எதுக்காக நடத்துறாங்க, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் முனைவோர் மாநாடு சிம்பிளா சொல்லணும்னா, ஏன் ரொம்ப வளவலன்னு எல்லாரும் பேசுற மாதிரி பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, என் பையனுக்கு நான் வரம் பார்க்க போறேன். கல்யாண வயசுல என் வீட்டுல பையன் இருக்கான், பொண்ணு வேணும் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் 4 பேர்கிட்ட சொல்லி, என் வீட்டுல ஒரு மாப்பிள்ளை இருக்கு, யாராவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க, அந்த ஜாதகத்தெல்லாம் கொடுங்க, நாங்க பொருத்தமா இருக்கா, 2 பேருக்கும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜாதக பொருத்தம் சரியா இருக்கா இல்லையான்னு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 104 பேருகிட்ட ஜாதகத்தை நாங்க வாங்கியிருக்கோம். என் பையனுக்கு ஜாதகத்தை வாங்கிட்டோம். ஆனா இந்த ஜாதகத்தை நாங்க பார்க்கும்போது என் பையனுக்கு பொருந்தி போறது ஒன்னே ஒண்ணுதான், பாக்கி 103 ரிஜெக்டட். இப்ப புரிஞ்சா? அப்ப அவங்க சில கோரிக்கைகளை வச்சிருப்பாங்க. முதலீடுகள் அவங்கள்ட்ட எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்காங்க, அவங்க தொழில் தொடங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா. இப்ப எப்படின்னா ஒரு 500 கோடி 1000 கோடி 2000 கோடின்னு போட்டு வச்சிருப்பாங்க. அதை வச்சு அதான் அவங்களுடைய முதலீடு. அந்த முதலீடை வச்சு ஒரு 10 லட்சம் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிக்கு நாங்க முதலீடு பண்ண போறோம், நாங்க இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு அவங்களுடைய முதலீட்டை காட்டுவாங்கல்ல. அதெல்லாம் இவங்களுக்கு கட்டுப்படியாகி அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏற்பட்டு, அதே போல அவங்க கேட்பாங்க, நீங்க எங்களுக்கு கரண்ட் கொடுக்கணும், இடம் கொடுக்கணும், ஏன்னா இது மாதிரி இடங்கள்ல தான் எங்களுக்கு இடம் தேவைப்படுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கடலோர பகுதி தேவைப்படுது அப்படின்னா, ஓகே நான் உங்களுக்கு தயார் பண்ணி தரோம், எங்கள்கிட்ட அரசுகிட்ட இந்த இடம் இருக்கு, நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க, லீஸுக்கு எடுத்துக்கோங்க, இப்படி எல்லாம் சொல்லி ஒரு சிம்பிளா சொன்னோம்னா வரன் பாக்குற மாதிரி. ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இளைஞர்களுக்கு 1,00,000 பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பை உறுதி பண்ணிட்டோம்னு சொல்லி, புரியுதுங்களா? இதான் விஜய் தலைமையிலான அரசு செஞ்ச பெரிய சாதனை. ஆனா விஜய் அண்ணனுக்கு இளைஞர்கள் மேல எப்பயுமே ஒரு பாசம் உண்டு. இதை சில பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சிக்காம அவதூறா பேசுறாங்க. இளைஞர்கள் கஷ்டப்படுறது விஜய் தளபதிக்கு பிடிக்காது, இதான் உண்மை. ஏன்னா தன்னை நேசிக்கிற ஒரு மனுஷன்
காலையிலேருந்து ஏந்திரிச்சு வெம்பாடுபட்டு கஷ்டப்பட்டு 10 ரூபா சம்பாதிக்கிறத யாராவது ஏத்துப்பாங்களா? அப்படிதான் எங்க விஜய் தளபதி இளைஞர்கள் கஷ்டப்படுறதை விரும்பல. அவருக்கு ஏன்னா அவர் எப்பயுமே நல்லதை மட்டும்தான் யோசிப்பாரு. எப்பயும் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாரு, நண்பா நண்பீஸ்களுக்கு. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஏன் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படணும்? கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? வெளி மாநிலத்திலிருந்து ஆள் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி போக்குவரத்து துறையில ஒரு 1800 பேருக்கு என்ன கண்டக்டர் பதவிய கொடுக்கிற மாதிரி ஒரு டெண்டரை உத்தரப்பிரதேச நிறுவனத்துக்கு கொடுத்திருக்காரு. ஆனா இத சொல்லும் போது இது எப்படி நீங்க தமிழகத்தினுடைய இளைஞர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? இப்படி ஒரு வேலை வாய்ப்பை தூக்கி உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டா நம்ம தம்பிமார்க சொல்றாங்க, இது தளபதி கொடுத்தது இல்ல, டிஎம்கே கொடுத்தது. திமுக அரசு டெண்டர் விட்டுருச்சு, எங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது சரிதான். ஏன்னா இதுவரையிலையும் பல 100 டெண்டர்களை திமுக அரசு விட்ட டெண்டர்களை ரத்து செஞ்சிருக்கு இந்த தாவேக அரசு, விஜய் தலைமையிலான அரசு. ஏன் ரத்து பண்ணீங்க? முறைகேடு. அப்ப இதுல முறைகேடு இல்ல, உங்களுக்கு தெரியல, அப்படிதானே ஐயா சிஎம் சார்? உங்களுக்கு இதுல முறைகேடு இருக்கிறதா தெரியல. நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்மளுடைய லட்சியமே வேற, விஜய் தளபதியினுடைய லட்சியமே வேறங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தமிழகம் ரொம்ப சின்னது. அவரு தகுதிக்கெல்லாம் இந்த சின்ன ஒரு பகுதியை ஆள்றது அளவுக்கு அவருக்கு அவருடைய நீங்க திறமையை வீணடிக்கிறீங்க. அவரு ஒன்றும் கிணத்து தவளை கிடையாதுங்க. திமிங்கலம் சொரா கடல்ல நீந்துறது. அப்ப நீங்க தமிழகத்துக்குள்ள சுருக்கலான்னு பாக்குறீங்களா? அதனாலதான் எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, பார்வைய ரொம்ப அகலமா பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்படி ரொம்ப தொலைநோக்கு பார்வையில பார்க்க ஆரம்பிச்சிட்டார். எதுக்குன்னு கேக்குறீங்களா? அவருக்கு ஆரம்பத்திலே நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்களே, தம்பிமார்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்தியாவுக்கே முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. வேற ஒன்றும் இல்லை. எப்படி இந்தியாவுக்கு முதலமைச்சர் ஆகிறதும் அதே போல இங்க யார் ஆவாங்கன்னு நீங்களே சொல்லுங்க. நாங்க வேற ஏதாவது சொல்லி அது வேற பிரச்சனையாகி நம்ம சேனல் ஒன்றும் பெரிய சேனல் இல்லை, சின்ன சேனல், அதுக்கும் ஆப்பு விழுந்துற போகுது. ஓகேங்களா? அப்படி தொலைநோக்கு பார்வையோட பாக்குறாரு. அதை விட இன்னொரு ஹைலைட் இருக்கு தெரியுங்களா? சேலத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல வட மாநிலத்தோருக்கு ஆசிரியர் பணி அலாட் பண்ணியிருக்காங்க. சிறப்பு இல்லையா அண்ணனுடைய ஆட்சி? உண்மையாலுமே அண்ணனுக்கு ராயல் சல்யூட் எப்பயுமே. ஏன்னா அண்ணன் கம்முன்னு தான் இருப்பாரு, உம்முன்னு இருப்பாரு, ஆனா செய்யற வேலைகள்லாம் சிறப்பா இருக்கும். இதுல என்ன தெரியுது உங்களுக்கு? எத்தனையோ படிச்ச ஆசிரியர்கள் பணி நியமனம் பண்ணாம தற்காலிகமா பள்ளிகள்ல வேலை செய்யறாங்க. இது போன திமுக ஆட்சியில தொடர்ந்துச்சு. அவங்களுக்கு யாருக்கும் அரசு பணி கன்ஃபார்ம் பண்ணல. அதே நிலைதான் இன்னைய வரலையும் இருக்கு. ஆனா நம்ம அண்ணன் பாருங்க, எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட வட மாநில படித்த இளைஞர்களுக்கு ஆசிரியர் பணி போட்டு கொடுத்துருக்காருன்னா, பணி நியமனம் பண்ணியிருக்காருன்னா, இதெல்லாம் நீங்க வாழ்த்தணுமா இல்லையா? ஏன்னா நம்ம என்னடா இந்த ஆளுங்க இவனுங்க பூரா ஒரு குறிப்பிட்ட சேனல்காரன் அண்ணனையே குறை சொல்றான்னு நீங்க நினைக்கிறீங்க. குறை கிடையாது, நான் குறையே சொல்லலை, அண்ணனுடைய சிறப்பை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையாலுமே நான் பாராட்டுறேன். இன்னும் பல, ஏன்னா ஏற்கனவே 1.5 கோடி பேருக்கு மேல வடநாட்டவர் உள்ள இருக்காங்க. இன்னும் நிறைய வரணும்னு எதிர்பார்க்கிறேன். தமிழர்களுக்கு என்னையா வரணும், அப்பதான் நல்லா இருக்கும். நல்ல ஸ்ட்ரென்த்தா ஒரு ஆரோக்கியமான அரசியல் நடக்கும், ஒரு ஆரோக்கியமான ஒரு இது இருக்கும். யார் பெரிய ஆள் ஆகுறது, யார் முன்னுக்கு வர்றது, போட்டி இல்லாம முன்னுக்கு வர முடியாதுங்க. அதனால அப்படி ஒரு போட்டியை உருவாக்கணும். எவ்வளவு நாள் நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறது? நம்மளும் பீடா பான்பராக்கோட மோதி பார்ப்போம். இப்படி இன்னும் பல திட்டங்களை அறிவிச்சு தொலைநோக்கு பார்வையோட எங்கள் விஜய் தளபதி பல இளைஞர்களுக்கு பெரிய பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால இளைஞர்கள்லாம், தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் உண்மையாலுமே சொல்றேன், கொடுத்து வச்சவங்க. விஜய் தலைமையில வாழறது இருக்க உண்மையாலுமே இந்த இளைஞர்களுக்கு பொற்காலம் பொற்காலம் பொற்காலம். ஓகே, நம்ம இன்னும் பல நல்ல செய்திகளோட
நம்ம தளபதி ஆட்சியினுடைய சிறப்புகளோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.